குப்பை மேடுகளிலும், நீர்நிலைகளிலும் மழை காலங்கள்ல வந்து அதிக அளவுல படர்ந்து காணப்படக்கூடிய ஒரு கீரைங்க. அதுதாங்க இந்த காணாவாழை. இந்த காணாவாழை வந்து மாடுகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. நாங்க ஸ்கூல்ல படிக்கிற டைம்ல எல்லாங்க ஸ்லேட்டு தழைன்னு இத சொல்லுவோங்க. இத பறிச்சு ஸ்லேட்டுக்கு பூசுவோம். ஸ்லேட் வந்து ரொம்ப நல்லா எழுதும். அதுபோல ஸ்கூல்லயுமே கூட போர்டுக்கு இந்த தழைய வந்து அடுப்பு கரி இருக்கு இல்லைங்களா? அது கூட சேர்த்து அரைச்சு பூசுவாங்கங்க. போர்டு ரொம்ப நல்லா எழுத முடியும். அதனாலேயே இதுக்கு வந்து ஸ்லேட்டு தழை அப்படின்னு பேருங்க. நீங்க இதெல்லாம் எத்தன பேருங்க இதுல ஸ்லேட்டுக்குலாம் தடவியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கங்க. ஆனா இப்பதாங்க தெரியுது, இதுல வந்து அதிக மருத்துவ குணங்கள் இருக்குன்ட்டு. இது ஒரு மூலிகைங்கிறதே இப்பதாங்க தெரியுது. சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்கங்க. இந்த செடியில வந்து ஊதா கலர்ல வந்து சின்ன சின்னதா பூக்கள் பூக்குங்க. இப்ப சீசன் இல்லயாட்ருக்குங்க. நம்ம செடியில எல்லாம் இன்னும் பூக்கள்லாம் இல்ல. இந்த காணா வாழை இலையுடன் மஞ்சள வந்து சேர்த்து அரைச்சுங்க, முகப்பொருக்கு மேல தடவுனா, முகப்பரு வந்து வடு கூட இல்லாம முகப்பரு வந்து சரியாயிடுங்க. இந்த கீரைய வந்து சமைச்சு சாப்பிட்டா சளி, இருமல், காய்ச்சல் தொந்தரவுலாம் வந்து அடிக்கடி வராது அப்படின்னு சொல்றாங்கங்க. அப்படியே வந்து இலைகள பறிச்சு பச்சையா கூட சாப்பிடலாம்னு சொல்றாங்கங்க. சில பேர் அப்படியும் சாப்பிடுவாங்களாம். நெறைய பேர் வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேங்க. பொரியல் செய்றது, கீரை கடையிறதுங்க. பருப்பு கூட போட்டு கடையிறது. இந்த இலைய வந்து பஜ்ஜி மாவுல நெனச்சு பஜ்ஜி மாரி போட்டா மொறுமொறுன்னு பஜ்ஜி நல்லாருக்கும் அப்படின்னு சொல்றாங்கங்க. நான் இன்னும் அந்த மாரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைங்க. வயிற்று புண்களுக்குமே வந்து ரொம்ப நல்லதுங்களாங்க. ரத்த விருத்திக்கும் நல்லது. தீக்காயங்களால ஏற்பட்ட புண்களுக்குமே வந்து இது தடவும்போது சீக்கிரம் வந்து நல்லாயிடுங்களாங்க. படுக்கை புண் வந்தவங்களுக்குமே இந்த இலை கூட மஞ்சள சேர்த்து அரைச்சு படுக்கை புண் மேல தடவுனா, அந்த புண்கள் வந்து சரியாயிடுமாங்க. இதுல வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.